friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 1 example 1.27 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அடுத்தது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஏபி மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்டை ஒன்னுன்றது பண்ணுறதுக்காக R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணிடலாம். இப்போது இந்த R1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பரையும் 0 பண்ணுறதுக்காக ரூல் எழுத போகிறோம். R2 goes to R2 minus 4R1, R3 goes to R3 minus 2R1. அப்போது 4 minus 4 0 ஆகிடும், 3 minus 20 minus 17 ஆகிடும், 6 minus 28 minus 22 ஆகிடும், 25 minus 52 minus 27 ஆகிடும். அடுத்தது R3 goes to R3 minus 2R1. ஸோ 2 minus 2 0, 9 minus 10 minus 1, 1 minus 14 அப்போ மைனஸ் 13, 1 மைனஸ் 26 அப்போ மைனஸ் 25. இப்போ இந்த நம்பரை யூஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து 0 பண்ணலாம். அப்போ R3 goes to 17 R3 மைனஸ் R2. ஸோ R1ம் R2வும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 0 மைனஸ் 0 0 மைனஸ் 1 ப்ளஸ் 7 மைனஸ் 17 ப்ளஸ் 17 அப்போ 0. நெக்ஸ்ட்டு இதை 17ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட பண்ணோன்னா மைனஸ் 199 வந்துடும். இதை 17 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 398 வந்துடும். இப்போது நம்மளுக்கு எக்லோன் ஃபார்ம் வந்துருச்சு. இந்த மேட்ரிக்ஸை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எழுதிட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 5y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 13. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 17y மைனஸ் 22z is equal to minus 27. இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். minus 199z equal to minus 398. இது உங்களோட தேர்ட் ஈக்குவேஷன். அப்போது z is equal to minus 398 by minus 199. அப்போ z equal to 2 வந்துடும். z-ஓட வேல்யூவை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா y-ஓட வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் minus 17y minus 22 into 2 equal to minus 27. அப்போ இது வந்து minus 44, அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 44. அப்போ 17 வந்துடும். அப்போ y is equal to minus 1ன்னு வந்துடும். இப்போ y z வேல்யூ ரெண்டுமே கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா x plus 5 into minus 1 plus 7 into 2 equal to 13. ஸோ இது ரெண்டும் பண்ணோன்னா 9ன்னு வந்துடும். 9 அங்கே போய் மைனஸ் ஆச்சுன்னா x is equal to 4ன்னு வந்துடும். ஸோ x is equal to 4, y is equal to minus 1, z is equal to 2. Thank you children.